சித்தி வீடு பிடிச்சிருக்கா? அப்பாடி, இப்பதான் எங்க வீட்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனா எங்க வீடு இதை விட பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த புவர் வீட்ல இருந்து கொஞ்சம் மிடில் வீட்டுக்கு வந்திருக்கேன். இல்லைண்ணே, வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. ஏமா அப்படி பேசிட்டு இருக்க? இல்ல இசைமா, மம்மி வாழ்ந்தது ரொம்ப ரிச் ஃபேமிலி பத்தியா, அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். தம்பி இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவுப்பா? அதெல்லாம் எதுக்கு சித்தப்பா? இல்லப்பா தெரிஞ்சுக்கதான் கேக்க. 12,000 ரூபா. கடவுளே, 12,000 ரூபாய் கொடுத்து இருக்கணுமா? தம்பி ஏதாவது 3,000 2,000 ரூபாய்க்கு வீடு பாருப்பா. 3,000 2,000 ரூபாய்க்கு பாத்ரூம் கூட கிடைக்காது, பேசாம இருங்க. தம்பி உனக்கு அப்பப்ப கோவம் வருது. திடீர்னு நீ கோவம் வச்சுட்டு போயிட்டேன்னா 12,000 ரூபாய் கொடுக்கறதுக்குலாம் என்கிட்ட தெம்பு கிடையாதுப்பா. நானே கூலி வேலைக்கு போறேன், எனக்கு மாச சம்பளமே 10,000 தான். இல்ல சித்தப்பா, நான் என்ன உங்ககிட்ட கோவம்லாம் படமாட்டேன். இசை என்ன மன்னிச்சிருமா, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் தானே பணம் கிடைச்சதும் ஓவரா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நீ பாவம் சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? ஐயோ, விஷால் தான் எங்க அண்ணன் தெரிஞ்சது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சத்யா சோனியாட்டெல்லாம் சொல்லி பீத்தணும். ஏண்டா இசை யார்கிட்ட எதுவும் சொல்லாதம்மா, ஒரு அண்ணனுக்கு ஏதாட்டும் பிரச்சனை வந்துடும். நான் எல்லார்ட்டையுமே போய் சொல்லுவேன். இசை அப்பா சொல்றது கரெக்டு தான். இப்ப தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, சத்யா சோனிட்டையாவது சொல்லிக்கிறேண்ணே. சரி சரி. இந்த சோனியாட்ட நல்லா சொல்லி சொல்லி பீத்தணும், விஷால் எங்க அண்ணன்ட்டு. சித்தி, நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மாசம் மாசம் உங்களுக்கு மளிகை பொருள்லாம் வந்துடும். நான் லிஸ்ட் கொடுக்குறேம்மா, நீ அதை அனுப்பிச்சு விடு. சரி சித்தி. உங்க அம்மாவை நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு தம்பி. சினிமால வர வில்லி மாதிரி இருக்காவ. பயப்படாதீங்க சித்திப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க யாருன்னு தெரியாம இருக்கும்போதே அவ்வளவு உதவி பண்ண, இனிமே பண்ணாம இருப்பேனா? எனக்கு ஃபேக்டரிக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்ன ஃபேக்டரிப்பா? உன்னோட ஓன் ஃபேக்டரியா? இல்ல சித்தி, பிராக்டிஸ்க்காக ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றேன். உங்க மம்மி டாடி நினைச்சாதான் ஃபேக்டரியே வாங்கிடலாமேப்பா. எனக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல சித்தி. ஓ சரி சரி, போயிட்டு வாப்பா. பத்தியா பூவர்மேன், என்னால இப்ப நீ பணக்காரனா ஆயிட்ட. எப்படி இருந்தா உனக்கு எப்படி வாழ்க்கை கிடைச்சிருக்கு பத்தியா? எல்லாமே என்னால, என்னோட சிஸ்டரோட பையனால. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அவங்க அம்மா அப்பாவை நினைச்சாலே. ஆமா, எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இரு. என்னை கூட்டிட்டு ஓடி வரும்போது மட்டும் பயம் எங்கதான் போச்சோ தெரியல. உங்க அழகுல அப்பா மயங்கிருப்பாருமா. ஆமா ஆமா, பெரிய அழகு. போமா. அன்னைக்கு ஒரு நாள் பயப்படாம எடுத்த முடிவுனாலதான் இப்ப வாழ்க்கையில தினம் பயந்துகிட்டு இருக்கேன். இனிமே எல்லாமே நல்லபடியா போகும், என் மனசுல படுதுப்பா. அவங்க அம்மா அப்பா வச்சு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். எதுவும் வராதுப்பா. இனிமணி நல்ல படிமா. அது யாருமா? இது நாகராஜா மகாராஜா யாரு? இசைமா ப்ளீஸ், பாய்ஸ் கூட பேசாத, மம்மி மாதிரி ஓடிடாத. இல்லம்மா, நான் அந்த மாதிரி தப்பா ஒரு நாளும் பண்ண மாட்டேன். உங்க லைஃபை நான் பார்த்து எனக்கு பாடம் படிச்சுக்கிட்டேன். வெரி குட். என்ன காத்தவராயா, வேலைலாம் ஒழுங்கா நடக்கா? சமையல் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு தலைவரே. வேகமா பண்ணுன, காலையில 11 மணிக்கெல்லாம் பந்தி போட்டுறணும். முடிஞ்சிரும் தலைவரே. என்ன தலைவரே, வேலைலாம் நடக்கான்னு பார்க்க வந்தீரோ? ஆமாப்பா, நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஆமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த காத்தவராயனை நம்மளா நடக்குமா? என்னையும் அவன் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கான் தலைவரே. ஒன்னு ஏன்ட்ட நீங்க கொடுத்துருக்கணும், இல்லைன்னா அவன்கிட்ட கொடுத்துருக்கணும். எதுக்கு 2 பேர்ட்டையும் சேர்த்து கொடுத்தீரு? எல்லாரும் சேர்ந்து பண்ணாதானே சீக்கிரம் முடியும். எனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் செட் ஆகாது. ஆமா, அந்த யோகா டீச்சர் பெரிய உலக அழகி, 2 பேரும் அவளுக்கு அடிச்சுக்கிடுங்க. தலைவரே, நாளா இப்ப எவ்வளவுக்காகவும் சண்டை போடுறது கிடையாது. சரிப்பா, அப்ப நீ வேலையை பார்த்துக்க. சரி சரி. இவனுங்க 2 பேரையும் ஒன்னா விட்டுருக்க கூடாது போலயே. என்ன தலைவரே இங்க நிக்கிறு? 500 பேருக்கு அன்னதானம் போடுறதா வேண்டி இருந்தம்மா. 500 பேருக்கா? மட்டனா சிக்கனா? என்ன வேண்டுதல்? முனிசுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆயிட்டுல, அந்த சந்தோஷத்துக்கு தான். ஓஹோ, எங்ககிட்ட சொல்லவே இல்லை. நாங்க சாப்பாட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லலையோ. 500 பேருக்கு போடும்போது உங்களுக்கு போட மாட்டேன்னா எத்தனை மணிக்கு சாப்பாடு? 11 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிருமா? வா, நம்ம கேங்க கூட்டிட்டு வருவோம். தலைவரே, அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, காலியாயிரும். இவங்களுக்கெல்லாம் எப்படிதான் நேரம் கிடைக்கும்? அலைஞ்சுக்கிட்டே இருக்க, நமக்கெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குப்பா. சீக்கிரம் வேலை நடக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கே. என்ன திடீர்னு அன்னதான ஏற்பாடுகள்? ஒரு வாளி இருந்தா ஒரு சட்டி குழம்பு கோரிட்டு போயிரலாமே. என்ன குழம்பு திறந்து கிடக்கு, ஒரு ஆளையும் காணும்? என்ன தலைவரே, இன்னைக்கு உங்களுடைய விருந்தா? ஆமாம்மா, என் மருமாவை முழுகாம இருக்காளா, அதை ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடுறதா வேண்டி இருந்தேன் பத்துக்க.
இந்த காலத்துல இப்படி ஒரு மாமனாரா? நீ என்ன குழம்பு செய்த இடத்துல வந்து நிக்க, பந்தி போடுற இடத்துக்குலாம் வரணும், நேரம் ஆகும், அங்க ஓடு. தலைவரே எனக்கு கொஞ்சம் குழம்பு கிடைக்குமா? குழம்பா? இது பந்தியே போடல, அதுக்குள்ள குழம்பா? வாடு. இவர் பொண்டாட்டி தான் விளங்காதவன் பார்த்தா இப்ப இவரும் இப்படி ஆயிட்டாரே. குழம்பு திறந்து போட்டு எங்க போனானோன்னு தெரியலையே. ஏ காத்த வராயா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். பிடிங்க பிடிங்க, மீன் பிடிங்க, அங்க சாப்பாடு காலி ஆயிரும். என்ன சாப்பாடு டீ? பஞ்சத்து தலைவர் மருமக குழந்தை உண்டா இருக்கான்னு சொல்லி 500 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் லூசு சுத்தி வளைச்சு பேசாத, இழிச்சக்கம் அவளுக்காகன்னு சொல்லு. நம்மளை பொறுத்தவரை இழிச்சக்கம்மாவா? அவருக்கு அவரு மருமவ தானே. அப்படியே இழிச்சக்க நீங்க சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாதம்மா. ஏன் உன் மாவா உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாளா? அவளுக்கே தெரியாத. யாருக்குமே தெரியாம யாருக்கு தான் சாப்பாடு போடுறாரு? அதானே. என்ன சாப்பாடு? சைவ சாப்பாடு தான், இருந்தாலும் நல்லா மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துருவோம். பாத்திரம் மண்டங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க, குழம்பு கொறிட்டு வரணும். ஏன் 500 பேருக்கு தான் கம்மியா தான் இருக்கு. குழம்பு கிளம்பு எடுத்துக்கிட்டு இருக்காதுங்கிட்டே. துரோகி இழிச்சக்கா, வீட்டுக்குன்னு உடனே இப்படி பேசுத? ஏ கடவுளே, என் வீட்டுக்கு இல்லாம யார் வீட்டுக்கா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? பரம்பரை பரம்பரையா நாங்க அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், குழம்புக்கு வர்றது. அதானே. எத்தனை கல்யாண வீட்டுல சாப்பிட்டாலும் ஒரு வாளியில குழம்புலிட்டு வரதுல இருக்கிற சந்தோஷமே உலகத்துல பெரிய சந்தோஷம். சுந்தரி போய் சாப்பிட்டு வருமா? சரிக்காவ போவோம். வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வந்துருவோம். இதுலலாம் எங்க அக்கா கரெக்டா இருப்பாங்க. பின்ன ஊருக்குள்ள சாப்பாடு போடும்போது நம்ம சாப்பிடாம வந்தா நல்லாவா இருக்கும்? ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்குள்ள ஊர்பட்ட கூட்டம் உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்ட. அதான் அப்பதையே சொன்னேன், இவங்க எல்லாம் மெதுவா ஆம மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால என்ன, இப்ப அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டுமே, அதுக்குள்ள சாப்பாடே முடிஞ்சிரும். கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நின்றுட்டு வருவோம் வாங்க. ஆட்கள் பின்னாடி நின்னா நம்ம கொணம் பதறி பதறி சாப்பிடுவாங்க. சரி, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எம்மா இழிச்சக்கா, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் இந்த வரத்துக்கு வருது. இவா ஒருத்திமா. இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போவோம். அவ்வளவுதான், அதுக்குள்ள காலி ஆயிரும் காலி ஆயிரும். இவ சோறை பார்க்காத மாதிரி பேசுதா. ஐயோ இவனா? ஹலோ, எச்சுச் மீ. இந்த கோமாளி மண்டை எங்கேயே வந்தான்? எஸ், டெல் மீ. அவங்கள தான் நான் கூப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட வந்தீங்களோ? நீ ரவி தானே? என் வீட்டுக்கார் கூட தானே வேலை பார்க்க? ஆமா மேடம். என்ன இந்த பக்கம்? இங்க மதிய சாப்பாடு போடுதாங்கன்னு எனக்கு நேரத்தையே தெரியும். அதுல எங்க அம்மா லஞ்ச் செய்யல, சாப்பிடறதுக்கு வந்திருக்கேன். சூப்பர் அம்மா. ஊர்ல எங்கேயாட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா முந்தின நாள் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், எங்க அம்மா சாப்பாடு செய்யாது. சிக்கன குடும்பம். அது சரி. அவங்க சாப்பிட்டாங்களா? ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க இனிமே தான் சாப்பிடணும். ஐயோ, உங்களை கேட்கல, இன்னே மாதிரி சிவப்பு ட்ரெஸ் போட்டவங்களை கேட்டேன். என்னையே கேட்கானோ? என்னையவா கேக்கா? நான் இன்னும் சாப்பிடல. உங்க பின்னாடி சிவப்பு சட்டை போட்டவங்களை கேட்டேன். பங்கச்சக்காவை கேட்கா. அப்ப அவங்க பொண்ணுக்கு விட்டு தானோ? நானும் சாப்பிடலப்பா. எவ்வளவுப்பா அசையா மேல? ஐயா, நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தொப்பி போட்டவங்களை சொன்னேன். ஓ, சான்ஸ்ரா நீவா? ஏற்கனவே நீ அவ பின்னாடி துரத்திட்டு வந்தல அன்னைக்கு. நல்ல சாப்பிடுங்க சான்ஸ்ரா, நீ வாரே. என்ன சான்ஸ்ரா, நீ உன்னை பத்தி கொண்டு கொண்டு சிரிக்கான்? ஐயோ எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, பேருக்கு மாப்பிள்ள தான். ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பிடிக்கல. அந்த பையன் வேண்டாம். அவன் அம்மா சரி கிடையாது, வெறும் பணத்தாசை படிச்சவ. இவனும் அப்படிதான், பிசுனாரி பையன். ஒத்த ரூபா செலவு பண்ண மாட்டான். சான்ஸ் அன்னைக்கெல்லாம் நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். நல்ல பையன் இல்லையா? அப்ப வேண்டாண்ணே, ஆசை கிசை வச்சிடாத. சியாய் நான் வைக்கலப்பா. நம்ம குரூப்ல எல்லாருக்குமே ஓரளவு நல்ல நல்ல புருஷனா தான் அமைஞ்சிருக்கு பத்துக்கிடு. உனக்கும் அதே மாதிரி தான் அமையணும். ஆமா. எனக்கு அந்த வாரியல் மண்டைன்னு பிடிக்கல. அப்படியே இருந்துக்கம்மா. சரி சரி, வாங்க சாப்பிட போவோம். ஆமா, இந்த கதையில நம்ம பந்தியை மறந்துட போக கூடாது. அப்புறம் அடுத்த ஆட்கள் வந்து உட்கார்ந்துரும்பா. போவோம் போவோம். இந்த விளக்கு மறு மண்டையும் ஓயாம வந்து வந்து தொந்தரவு கொடுக்கானே. ஏ பந்தி காலி ஆயிட்டு, வாங்க 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 இழிச்சக்கா வாங்க. என்ன தலைவரே, ஒண்ணுமே சொல்லல? நம்ம வீட்டு பங்கன் சொல்லி தான் வரணுமாக்கும். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஏன் பொண்டாட்டிக்கே தெரியாது, நீங்க வேற பேசிட்டே இருக்காங்களே. சாப்பாடு போயிடக்கூடாத. எந்த சாமிக்கு வேண்டுதல்? எல்லா சாமிக்கும் தான். போங்கோ போங்கோ, போய் சாப்பிடுங்கோ. வாங்க. நல்லா சாப்பிடுங்கன்னு வேண்டிய அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் நாங்க வெக்கப்படவே மாட்டோம். போகும்போது குழம்பும் வாங்கிட்டு போயிருவோம். கடைசியில தான் குழம்பு. இப்பவுமே சட்டியை தூக்கிட்டு வந்துடாதீங்க. இல்ல இல்ல தலைவரே, அவ சும்மா விளையாடுதா. சும்மா இருட்டி. எங்க போனாலும் குழம்பு சட்டிங்க, அதை எதாவது நினைக்க போறாங்க. நம்ம தலைவர் தானே. காமாட்சக்க வந்திருக்காவல. என்னது சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்கிறா? காத்தவராயம் வந்து சொன்னா? அந்த நாதாரி வந்து அங்க வந்து சொன்னானா? அவன் சமையல் தானே பண்ணிட்டு இடந்தான்.
என்ன திடீர்னு அன்னதானம்? திடீர்னுலாம் கிடையாத. நம்ம மவனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிட்டு, அதனால நான் வேண்டியிருந்தேன். எதா இருந்தாலும் பொண்டாட்டிகிட்ட சொல்றதே கிடையாதுண்ணே. இது என்னுடைய பர்சனல் வேண்டுதல். ஆமா, பெரிய பர்சனல். இவ்வளவு எல்லாம் கூட்டு வச்சு சாப்பாடு போடுறதுக்கு பேரு அன்னதானமா? வாய மூடு. இங்க வந்து என் கத்திக்கிட்டு கிடக்க. எல்லாம் இவர் இஷ்டத்துக்கே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காத்த வராயின்னு சொல்லி தான் எனக்கு தெரியுது. வேணா வந்ததுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நம்ம மவ தெரிசா குழந்தை உண்டானதுக்கு இப்படிலாம் செஞ்சிரா? இவனுக்கு மட்டும் என்ன பெசல்? ஒரு பெசலும் கிடையாதம்மா, நீ போம்மா. தெரிசாட்ட சொல்லி கொடுக்க. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன பேச்சு பேசுது இந்த பொம்பளை சை. அதுக்கு தான் அந்த குடும்பமே வேண்டான்னு சொன்னேன். ஆனா தலைவர் நல்ல மனுஷன், மாப்பிள்ளையும் நல்ல பையன். திரிசாவும் நல்ல பிள்ளை தான், மற்ற நாத்தனார் மாதிரி கிடையாது. என்ன இந்த கிளவி ஒன்று தான் இப்படி இருக்கு, காமாட்சி கிளவி. ரெட்டப்பல் சாணிய இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு பாயாசத்தை போட்டுருவோம். என்னடி உமிழி வா. அந்த பிச்சைக்கார பையன் எங்க? பல்ல பார்த்து விடுவேன். பிச்சைக்கார பையனா? நான் கட்டிக்க போற பையன். எம்மடியும் மறந்தே போயிட்டுக்க. இனிமே பிச்சை மணி சாருன்னு சொல்லணும். பிச்சைக்கார பையன் அதுன்னு சொன்னா பல்ல பார்த்துருவேன். பிச்சைக்காரனுக்கு வந்த வாழ்வு பாருங்களேன். உங்க பணத்தை எடுத்துட்டு கரியாக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அவன் இவங்க. சாரிக்க, பிச்சைக்கார சாருக்கு வந்த வாழ்வு பாருங்களேன். உங்க பணத்தை எடுத்துட்டு கரியாக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த பனிமலர் பாட்டி கிட்ட போய் ஒரு கட்டு 500 ரூபாய் தாளை கொடுத்து பால் வாங்குதாரப்பா, பால் வாங்குதாரு. ஒரு கட்டு 500 ரூபாய் தாளா? ஆமாக்கா, கவனமா இருந்துக்கிடுங்க. பணக்காரிய கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லி துட்டெல்லாம் எடுத்து கரியாக்காம நீங்களே கஷ்டப்பட்டு ஒரு ஆளை ஏமாத்தி டைவர்ஸ் பண்ணி சம்பாதிச்சது பத்துக்கிடுங்க. அப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வீணாக்கிறாதீங்க. நான் அவன்கிட்ட என்னன்னு கேட்க, இது எல்லார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு வேற வேலை இல்லையா? எம்மா நான் சொல்லவே மாட்டேம்மா. சரி நான் கிளம்புதேன். பிச்சு மணி சார்கிட்ட சண்டை கண்டா போடாதீங்க பாவம். 4 அடி மட்டும் போட்டு காலுங்க. சரி சரி போ. பாவம் இந்த அக்காவே கஷ்டப்பட்டு டைவர்ஸ் பண்ணி சம்பாதிச்சது. எப்படிலாம் போகுது பணம்? ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். பிச்சு மணி பிச்சைக்காரன் தெரிஞ்சு எப்படி கெட்டதாலோ, இவன் பணக்காரன் தெரிஞ்சா இவனையும் டைவர்ஸ் பண்ணி ஒரு 4 கோடியை புடிங்கிருவா. பிச்சு மணிக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்கவே மாட்டேன். அவனுக்கு எப்படி கட்டுக்கட்டா பணம் வருது? எம்மாடியோ பயமால இருக்கு. என்ன கதைன்னு தெரியலையே. வரட்டும், இன்னைக்கு கேப்போம். நான் கொடுக்கலன்னா இப்ப இவனுக்கு பணம் எங்க இருந்து வருது? அது பிறகு தெரிஞ்சு ஆகணும். ஆமா.